வணக்கம் நண்பர்களே. அது வந்து வெப்பம் அதிகரிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்பம் ஏன் அதிகரிக்குது அப்படின்னா, இப்போ வந்து வெப்பம் அதிகரிக்குதுன்னா நம்ம என்ன செய்யலாம், ஏசியில் போய் இருந்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். இப்போ வீட்டில் ஏசி போட்டாச்சு. பாத்ரூம் போனால் பாத்ரூமுக்கு ஏசி போட்டுருவோம். வெளியில் போனால் எங்கே ஏசி போடுறது? போட முடியாது. அதாவது வெப்பத்தை குறைக்கிறதுக்கு என்ன வழி? அது ஏன் வெப்பம் அதிகரிக்குது? அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத வந்து எனக்கு தெரிஞ்ச அளவில் என்னால் முடிஞ்ச அளவு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதை வந்து உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அதை ஏற்றுக்காதது உங்களுடைய விருப்பம். ஆனால் என்னுடைய கண்டுபிடிப்பு கரெக்டாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதாவது வெப்பம் அதிகரிக்க காரணம் வந்து என்னென்னா, நம்மதே இந்த தவறுகள் பூரா நம்ம மேலே தான் இருக்குது. நம்ம என்ன செய்கிறோம்னா, இப்போ வந்து பெட்ரோலை பயன்படுத்துவோம், டீசலை பயன்படுத்துவோம். இதெல்லாம் எங்கே கிடைக்குதுன்னா, பூமிக்கு அடியிலேருந்து கிடைக்குது. அப்புறம் வந்து நம்ம எரிவாயுவை பயன்படுத்துவோம். இப்படி அதாவது வந்து ஒரு தண்ணியில் வந்து குளன்னு இருக்கும். அதை வந்து என்ன செய்யணும், நம்ம காய்ச்சி அதை என்ன செய்யணும், அது நீராவியாக போகிறத ஒவ்வொன்றா பிரித்து எடுத்து அதை வந்து பெட்ரோலாக டீசலாக ஒவ்வொன்று அந்த கிடைக்கக்கூடிய அந்த கழிவுலேருந்து ஒவ்வொன்றா நம்ம பயன்படுத்தலாம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, பூமியில் வந்து குளிர்ச்சியின் அளவு குறையுது. குளிர்ச்சியின் அளவு குறைஞ்சால் என்ன ஆகுன்னா, வெப்பத்தின் அளவு அதிகரிக்கும். பூமியில் வந்து என்னென்னா, வெப்பமும் குளிர்ச்சி வந்து சமமாக இருக்கும். சமமாக இருந்தால் தான் இந்த உலகத்தில் நம்ம வந்து வாழ முடியும். இப்போ வந்து நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம உடம்பே அப்படி தான். கடவுள் வந்து நம்ம உடம்பை பயன்படுத்திக்கிறதே அப்படி தான். வெப்பமும் இந்த குளிர்ச்சி சமமாக இருந்தது தான் ஒரு மனுஷன் வந்து நல்லமாக வாழ முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மளால் உடம்பு சரியில்லாமல் போயிடும். அது மாதிரி பூமி அப்படி தான். பூமி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா, குளிர்ச்சியின் அளவும் வெப்பத்தின் அளவும் சமமாக இருக்கணும். அப்போ தான் வந்து ப்ரொடெக்ஷனாக இந்த பூமியானது சுழண்டு கொண்டே இருக்கும். இதனால் என்ன செய்யணும்னா, வெப்பத்தின் அளவு கூடிக்கிட்டே இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம பெட்ரோலை பயன்படுத்துகிறத தவிர்க்கணும். அதுக்கடுத்து வந்து மின்சாரத்தை பயன்படுத்தணும். அப்புறம் மின்சாரத்தை பயன்படுத்தணும்னா என்ன செய்கிறாங்கன்னா, இந்த சூரிய ஒளி மின் தகடு பொறுத்துறாங்க. அதில் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அது என்ன ஆகுன்னா, அது வந்து வெப்பத்தை அதிகரிக்கத்தான் செய்யும் முடியும், வெப்பத்தை குறைக்காது. அதாவது இப்போ வந்து என்ன சொல்லணும்னா, இப்போ வாகனங்களை பார்த்திங்கன்னா பூரா வந்து நம்ம மண்ணுக்குள்ளேருந்து என்ன செய்ய எடுக்கிறோம். அதாவது மண்ணுக்குள்ளே என்ன எடுக்கிறோம்னா, நம்ம தாது பொருட்கள் எடுக்கிறோம் பார்த்திங்கன்னா, அந்த தாது பொருட்களுடைய செயல்பாடு என்னென்னா, வெப்பத்தை இழுக்கக்கூடிய தன்மையுடையது. இந்த தாது பொருட்கள் நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்கோம். அளவுக்கு அதிகமாக எடுத்து என்ன செய்யணும், வெளியில் வைக்கணும். அதாவது வாகனங்களாக, கார்களாக, அதுக்கடுத்து வந்து விமானங்களாக, ட்ரெயின், இந்த மாதிரி வீட்டுகளுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய கம்பிகளாக எல்லாமே வந்து வெளியில், அதாவது வந்து வெப்பம் படக்கூடிய இடத்துல நம்ம அந்த இதை பொருட்களை வச்சோம் அப்படின்னா என்ன ஆகுனா, இந்த தகர சீட்டு போடுறது, தகரத்துலேயே வீடு கட்டுறது, தகர சீட்லேயே என்ன செய்யணும், ஃபேக்ட்ரி கட்டியிருப்போம். இது என்ன ஆகுனா, வெப்பத்தை இழுக்கக்கூடிய தன்மை உடையது. இதை வந்து நம்ம தவிர்க்கணும். சரி, தவிர்க்க முடியாத என்ன செய்யலாம் அப்படின்னா, வெள்ளை பெயிண்ட் அடிக்கணும். வெள்ளை பெயிண்ட் அடித்தோம்னா வெப்பத்தை இழுக்கக்கூடிய தன்மை குறையும். எடுக்கிறது தவிர்க்கணும் ஒன்று. ரெண்டாவது வந்து அப்படியே எடுக்கிறா இருந்தாலும் அதை வந்து என்ன செய்யணும், மூடி வைக்கணும். அதை என்ன செய்யணும், வெள்ளை பெயிண்ட்டை வச்சு நம்ம என்ன செய்யணும், மூடிடணும். அதாவது வெப்பத்தை இழுக்கக்கூடிய தன்மை குறையும். இப்போ வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னா பூராமே லப்பர் பெயிண்ட். தண்ணி உள்ளே போயிடக்கூடாது, தண்ணி வெளியே வந்துடக்கூடாது அப்படின்னு அதாவது ஒரு தண்ணி உரியாத மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறாங்க, வீடுகளில் என்ன செய்யறாங்க, லப்பர் கலந்த பெயிண்ட் அடிக்கிறாங்க. என்னன்னா டார்க் கலர் பெயிண்ட் அடிக்கிறாங்க. இதை வந்து தவிர்க்கணும். அந்த காலத்தில் வெள்ளை பெயிண்ட்னா என்னன்னா சுண்ணாம்பத்தை அடிப்பாங்க. சுண்ணாம்பு என்னன்னா வெப்பத்தை வந்து இழுக்கக்கூடிய தன்மை உடையது. வெப்பத்தை இழுக்காது. என்னன்னா மண் வகையோடு சேர்ந்தது. அதனால் வந்து வெப்பத்தை இழுக்காது. வெள்ளையர்னு இருக்கக்கூடிய அந்த சுண்ணாம்பு வந்து வெப்பத்தை இழுக்காது. இப்போ வந்து ஒவ்வொருத்தர் டார்க் கலராக அடிக்க என்னன்னா வெப்பத்தை இழுக்கக்கூடிய தன்மை இருக்குது. இப்போ வந்து ஒரு லாரி, பஸ்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா டார்க் கலர் தான் ஃபுல்லாக. இப்போ வந்து ஆட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சீட்டு கருப்பு கலரில் போட்டுருக்காங்க, அது வெப்பத்தை இழுக்கக்கூடிய தன்மை இருக்குது. நம்ம பைக் சீட்டு பார்த்திங்கன்னா அதுவும் வெப்பத்தை இழுக்கக்கூடிய தன்மை இருக்குது. இதெல்லாம் தவிர்க்கணும். அதெல்லாம் வெள்ளையாக மாற்றிடணும். அதாவது நாம் வந்து வெப்பத்தை அதிகரிக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். அதாவது வெப்பத்தை அதிகரிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டே ஆகணும். இப்போ வந்து அரசாங்கம் தான் இது வந்து நடவடிக்கை எடுக்கணும். அதனால் தயவுசெய்து அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுக்கணும். வெப்பத்தின் அளவை வந்து குறைக்கணும்னா இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டே ஆகணும். அதனால் நம்ம வந்து என்ன செய்யணும்னா, சூரிய ஒளி, அதாவது வந்து என்ன செய்யணும்னா, மின்சாரத்தை நாம் வந்து என்ன செய்யணும், அனைத்தையும் பயன்படுத்த வேண்டும். வாகனத்தையும் நம்ம சாப்பிடக்கூடிய
சமைக்கக்கூடிய அந்த பொருட்களையும் நம்ம வந்து மின்சாரத்திலே சமைக்கணும். எல்லாம் செய்யணும். இந்த கேஸு இதெல்லாம் வந்து தவிர்க்கணும். தயவுசெய்து இந்த பூமியிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த தாது பொருள்கள்லாம் கொஞ்சம் குறைக்கணும். அப்புறம் வந்து இந்த பெட்ரோலெல்லாம் குறைக்கணும். குறைச்சி நம்ம செயல்படுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து வெப்பத்தின் அளவு குறையும். வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து நம்ம வந்து தவிர்க்கலாம். வெப்பம் வந்து பூமியிலேருந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இதனால தான் வருது. நம்ம என்ன செய்யணும், வேற்று கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணி நம்ம வெப்பம் சூரியனால் தான் வருது அப்படின்னு நினைக்கிறோம். சூரியனால் வரவே வராது. வெப்பம் வந்து அதிகரிக்க காரணம் வந்து நம்ம தான். அதாவது வந்து இந்த இரும்பு தகடு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தகரங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெப்பத்தை இழுக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால தான் அது வந்து சூரியன் இயல்பாக தான் இருக்கும். நார்மலான அந்த வெப்பத்தை தான் அது விடும். நாம் என்ன செய்யணும்னா அது வெப்பத்தை அதிகரிக்கக்கூடிய தன்மையை நாம் தான் உருவாக்கி வச்சுருக்கோம். அதனால் தயவுசெய்து அனைவரும் என்ன செய்யணும்னா வெள்ளை பெயிண்ட் அடிக்கணும் வீட்டுகளுக்கு. அதாவது வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் என்ன கலர் பெயிண்ட் வேணாலும் அடிச்சுக்கலாம். அதாவது வெளியில் வந்து நம்ம சூரிய ஒளி படக்கூடிய இடங்களில் கூட வெள்ளை பெயிண்ட் அடிக்கணும். தயவுசெய்து வெள்ளை பெயிண்ட் அடிச்சிங்கன்னா வெப்பம் குறைவாக இருக்கும். இதுதான் என்னுடைய கோரிக்கை. அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்கணும். தயவுசெய்து அரசாங்கம் எடுக்கணும். நான் தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.